இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா, 2 நாட்டுகள்ல இருக்கிற கரன்சி கன்வெர்ட்டர். சரியா? காசு நாங்க என்ன செய்ய போறோம்? கன்வெர்ட் பண்ண போறோம். சரியா? எப்படி கன்வெர்ட் பண்றது? யூஎஸ் டாலர் நாங்க செய்ய போறோம். ஈரோவுக்கு கன்வெர்ட் பண்றது. அது ஈரோல இருந்து யூஎஸ் டாலருக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். இதை நாங்க எந்த கண்ட்ரில இருந்து இந்த கண்ட்ரிக்கு நாங்க சூஸ் பண்ணி கோடிக்கணும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி நான் கோடிங்க மாத்தி எழுதுனா ஓகே. சரியா? இதுல நாங்க பார்க்க போறது நார்மலான ஜாவால பயன்படுத்தி ஒரு 2 நாட்டுக்கு இடையில இருக்கிற கரன்சியை நாங்க செய்வோம் கன்வெர்ட் பண்ண போறோம். சரியா? இதுக்குள்ள என்ன செஞ்சிருக்காங்க? நாங்க யூஎஸ்டி டாலர் முதலாவது ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? யூஎஸ் டாலர்ல இருந்து ஈரோக்கு மாத்துறாங்க. மற்றது என்ன? ரெண்டாவது ஈரோல இருந்து யூஎஸ் டாலருக்கு மாத்துறாங்க. சரியா? ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க? 1 கொடுத்தா முதலாவது நடக்கும், 2 கொடுத்தா ரெண்டாவது ரெண்டாகும். சரியா? அப்ப நாங்க முதலாவது கொடுத்து பார்ப்போம். எனவே யூஎஸ் டாலர்ல இருந்து ஈரோக்கு நாங்க கொடுத்து பார்ப்போம். கொடுத்தா என்னது அமௌண்ட் கேட்குது? 200 யூஎஸ் டாலர் கொடுக்கும். 200 யூஎஸ் டாலர் சொல்றது என்னது? 170 ஈரோ. ஈரோக்கு பெறுமதியானது. 200 டாலர் சொல்றது 170 ஈரோக்கு பெறுமதியானது. சரியா? இதைத்தான் நாங்க எப்படி செய்ய போறோம்னு கோடிங்ல பார்க்க போறோம். சரியா? அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன்னா, யூசர் இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் பேக்கேஜ் நான் சேர்ந்து கட் பண்ணியிருக்கேன். சரியா? அடுத்து என்ன கிளாஸ் நேம்? கரன்சி கன்வெர்ட்டர். சரியா? பின்ன ஸ்கேனர் கிளாஸுக்கு ஸ்கேனர்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்கேனர் கிளாஸ் போட்டிருக்கேன். சரியா? அப்போ முதலாவது நான் என்ன பிரிண்ட் பண்றேன்? கரன்சி கன்வெர்ட்டர். சரியா? கன்வெர்ட்டர் பேர் நான் குறிப்பிட்டிருக்கேன். சரியா? அப்போ முதலாவது ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்கேன்? யூஎஸ் டாலர்ல இருந்து ஈரோக்கு என்ன செய்ய போறோம்? கன்வெர்ட் பண்றதுக்கு நாங்கள் ஒன்றுன்றதை நான் ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி ஈரோல இருந்து யூஎஸ் டாலருக்கு நாங்கள் கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும்? 2 நம்பர் நாங்கள் என்ன செய்யணும்? இன்புட்டா கொடுக்கணும். சரியா? இன்புட்டா கொடுக்குற நாங்கள் என்ன செய்ய போறோம்? என்டர் யுவர் சாய்ஸ் 1 or 2 நாங்கள் இன்புட்டா கொடுத்தா அதை என்ன செய்ய போறோம்? சாய்ஸ்ன்றதுல என்ன செய்ய போறோம்? ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். சரி, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம்? யூசர் இருந்து ஒரு அமௌண்ட்டை நாங்கள் என்ன செய்யணும்? வாங்கத்தானே வேணும். அதுக்கு நான் என்டர் அமௌண்ட் ஒரு யூசர்ட்ட நான் கேள்வியை கொடுத்து அவர் கொடுக்குற அந்த அமௌண்ட் நான் சரி அமௌண்ட்னு சொல்றதுல ஒரு நான் என்ன செய்யறேன்? அதை ஸ்டோர் பண்ணி பார்க்குறோம். அது டபுளா இருக்கலாம், இன்டிஜரா இருக்கலாம். டபுள்னு போட்டா இன்டிஜரை நம்ம செய்யலாம், ஸ்டோர் பண்ணலாம். சரியா? அப்ப அமௌண்ட் சொல்றது ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். அவர் யூசர் கொடுக்குற அமௌண்ட். சரியா? இதுல ஸ்விட்ச் கேஸை யூஸ் பண்ணி சாய்ஸ்ல அவர் கொடுக்குற நான் என்ன செய்யறேன்னா ஒவ்வொரு கேஸ்லயும் நான் போட்டு பார்க்கறேன். சரியா? இப்ப கேஸ்ன்னு சொல்றது எனக்கு கேஸ் 1 சொல்றது என்னதுன்னு யூஎஸ் டாலர்ல இருந்து ஈரோக்கு நாங்க சேர்க்கிறோம், அமௌண்ட்டை மாத்த போறோம். அப்ப யூஎஸ் டாலர்ல இருந்து யூஎஸ்டி டு ஈரோ இந்த ஒரு மெத்தட் நான் சேர்ப்பேன். இங்க கால் பண்றேன். நான் இங்க கிரியேட் பண்ணிட்டேன். யூஎஸ்டி டு ஈரோன்னு சொல்ற ஒரு மெத்தட் நான் இங்க கிரியேட் பண்ணி இங்க கால் பண்றேன். கால் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்கணும்? பராமீட்டர் நாங்க என்ன செய்யறோம்? யூசர் கொடுக்குற இந்த அமௌண்ட் நான் செய்ய பராமீட்டரை பாஸ் பண்றேன். சரியா? பராமீட்டரை பாஸ் பண்ணும்போது என்ன செய்யும்? இந்த மெத்தட் கால் ஆகி இங்க ஒர்க் ஆக போகுது. சரியா? யூஎஸ்டி டாலர் இங்க வந்து இங்க கன்வெர்ட் பண்ற நடக்க போகுது. சரியா? கன்வெர்ட் பண்ண என்ன செய்ய போகுது? கன்வர்ஷன் ரேட் இங்க 0.85 இதால என்ன செய்ய போறாங்க? இதை பெருக்க போறோம். சரியா? அப்ப யூஎஸ்டி டாலர் என்ன செய்யற அவர் கொடுக்குற அமௌண்ட் நாங்கள் யூஎஸ்டி டாலர் நாங்கள் வாங்கி அதை செய்ய போறோம் கன்வெர்ட் பண்றோம். சரியா? கன்வர்ஷன் ரேட் என்னது? 0.85 நாங்கள் செய்ய போறோம். மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணி வார ஆன்சர் என்ன செய்ய ரிட்டர்ன் பண்றது ரிட்டர்ன் டைப். சரியா? போயிட்டு இல்ல ரிட்டர்ன் டைப். சரி, டபுள் தான் போட்டுருவோம் ரிட்டர்ன் டைப். சரி, அதே அவர் ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்தாருங்க என்ன நடக்க போகுது? ஈரோல இருந்து யூஎஸ்டிக்கு நாங்கள் சேர்ப்போம் கன்வெர்ட் பண்ண போறோம். சரியா? அப்ப அவர் கொடுக்குற அமௌண்ட்னா இந்த மெத்தட்டுக்கு நான் பராமீட்டரா கொடுக்குறேன். அப்ப பராமீட்டர் அஞ்சு நான் அமௌண்ட் கொடுத்து அதை நாங்கள் சேர்ப்போம் ஈரோல ஸ்டோர் பண்ணி அதை நாங்கள் இங்க யூஸ் பண்ண போறோம். சரியா? ஈரோக்கு மாத்திரக்கு அங்க கன்வர்ஷன் ரேட் என்னது? 1.18. சரியா? அப்ப இதால செய்யறோம் நாங்கள் மல்டிபிள் பண்ண போறோம் ஈரோவை என்னதுக்கு மாத்திரக்கு? யூஎஸ் டாலருக்கு மாத்திரக்கு. சரியா? மல்டிபிள் பண்ணி அதை நான் சரியா ரிட்டர்ன் பண்றதை நாங்கள் செஞ்சது பிரிண்ட் ஆகும். சரியா? முதலாவது அவர் ஆப்ஷன் 1 கொடுத்தா என்ன செய்யும்? அது யூஎஸ்டி டாலர்ல இருக்கிறத ஈரோக்கு மாத்தி கொடுக்கும். அதனால ஈரோன்னு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ஆப்ஷன் 2 கொடுத்தா என்ன செய்யப்படுது? ஈரோல இருக்கிற யூஎஸ் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதனால யூஎஸ் டாலர் பிரிண்ட் ஆக போகுது. நான் கொடுத்த 2 ஆப்ஷனுமே ராங்கா இருந்தா என்ன செய்யப்படுது? டிஃபால்ட்ல இருக்கிற என்ன செய்யப்படுது? பிரிண்ட் பண்றது பிரிண்ட் ஆக போகுது. இன்பிளிட் சாய்ஸ், அதாவது ப்ளீஸ் சூஸ் 1 or 2. சரியா? நாங்கள் இன்புட் கொடுக்குற ஆப்ஷன் ராங்கா இருந்தா இந்த மெசேஜ் ரன் ஆகும். திரும்ப நாம செய்யலாம், தேவையானதை கொடுத்துக்கலாம். அதோட சேர்த்து ஸ்கேனர் கிளாஸ் க்ளோஸ் பண்றேன். சரியா? திரும்ப ஒருக்கா ரன் பண்ணி பார்ப்போங்க. சரியா? என்ன கேட்குது? முதலாவது ஆப்ஷன் யூஎஸ் டாலர்ல இருந்து ஈரோக்கு நாம கன்வெர்ட் பண்றது, ரெண்டாவது ஈரோல இருந்து யூஎஸ் டாலருக்கு கன்வெர்ட் பண்றது நான் முதலாவது கொடுக்குறேன். சரியா? யூஎஸ் டாலர்ல இருந்து ஈரோக்கு கன்வெர்ட் பண்றது என்ன செய்யப்போது? நான் ஒரு 500 கொடுத்து பார்ப்போம். 500 யூஎஸ் டாலர் கொடுத்தா எத்தனை யூரோ? 425 யூரோ.
சரி இதே மாதிரி நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களை கண்ட்ரி போட்டு பார்க்கலாம். என்னது இலங்கை கண்ட்ரியில் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்யணும். கன்வர்ஷன் ரேட் நாங்கள் மாற்றணும். அங்கே மறந்துடக்கூடாது. சரியா ஸ்ரீலங்கா ருபீஸ் இந்தியா அளவில், இந்தியா ருபீஸ் ஸ்ரீலங்கா அளவில் வந்து நாங்கள் சில கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். சரியா இதானது ஜாவா சிம்பிள் எனது கரன்சி கன்வெர்ட்டர். சரியா ஜாவா கோட பயன்படுத்தி நாங்கள் செய்கிற சிம்பிள் கரன்சி கன்வெர்ட்டர் அதுக்குரிய கோட் தான் இது. ஓகே, அது உங்களுக்கு விளங்கிட்டுனா இந்த வீடியோவை லைக் பண்ணி கொள்ளுங்க. இது போல இன்னும் இந்த ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் செஞ்சு கொண்டு இருக்கு. சரியா ஒரு 100 ப்ராஜெக்ட்ஸ் நம்மளால் 100 ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம். அதில் 4வது ப்ராஜெக்ட் தான் எனக்கு இதில் கரன்சி கன்வெர்ட்டர். சரியா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்க. ஓகே.